அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தப்பு யார் பண்ணாலும் தண்டிக்கணும்னு சொன்ன வேல்முருகன். குந்தகம் விளைவிச்சா வெளியே அனுப்புங்க துரைமுருகன். தொகுதிக்காக கோரிக்கை விடுத்த ஆர்பி உதயகுமார். இப்படி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில காத்துட்டு இருக்கேன். வாங்க நிகழ்ச்சிகள் போலாம். மூன்றாவது நாளா இன்னைக்கு கூடி இருக்கு. அதுல நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்களா? விவாதம் பண்ணிருக்காங்க. கூச்சல் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. ஒரு மினி பார்லிமெண்ட் மாதிரி. துணை முதலமைச்சர் கிட்ட நாமக்கல் எம்எல்ஏ கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. பல்வேறு குடும்ப பெண்கள் விண்ணப்பங்களை கொடுக்கிறார்கள், கோரிக்கைகளை வைக்கிறார்கள். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இதே நிலைமைதான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஏன் உங்களுக்கு கூட பேரவைத் தலைவருக்கு கூட உங்கள் தொகுதிகளை பெண்கள் கேட்பார்கள். என்னங்க அந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை எல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க, நாங்க இல்லன்னு சொல்லல, தகுதி வாய்ந்தன்னு சொல்றாங்கல்ல. இல்ல அது இன்னும் இப்பெல்லாம் நிறைய பேத்துக்கு வரல. நான் வேற எந்த தொகுதிக்கு போனாலும் நான் மட்டுமா கையாளிகளுடைய அப்ப எல்லாத்துக்குமான கேள்வி, என்னுடைய தனி கேள்வி அல்ல, எல்லாத்துக்குமான கேள்வி. பயனாளிகளுடைய எண்ணிக்கை உயர்த்தப்படுமா? இப்போது விண்ணப்பம் கொடுக்கின்ற தகுதியுள்ள பெண்கள் அத்தனை பேருக்குமே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கொடுப்பதற்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் மூலமாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் அவர் எழுந்து உங்கள் தொகுதியில் மட்டுமல்ல என்னோட தொகுதியிலும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பொருந்தும். அதிமுகவோட எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் பேசுறாரு, குரல் மட்டும் தாங்க கேக்குது. நல்ல குரல் வளம் தெரியல, தெரியல. கேக்குறாரு என்னன்னா, எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அம்மாவின் ஆட்சியிலே 7 சட்டக்கல்லூரிகள் இந்த தமிழ்நாட்டிலே தொடங்கப்பட்டது. ஆகவே மதுரையிலே கூடுதலாக ஒரு சட்டக்கல்லூரி, அரசு சட்டக்கல்லூரி அமைகிற போது அது திருமங்கலம் தொகுதியில் அமைத்து கொடுத்தால், மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அமைக்க முன்வந்தால், அந்த பகுதி இளைஞர்களுக்கும் வெளி மாநிலங்களை சென்று ஏமாறுகிற இளைய சமுதாயத்தை பாதுகாக்கின்ற ஒரு நடவடிக்கையாக அமையும் என்பதை நீங்க மதுரை மட்டும் அப்படியே 19 சொல்லக்கூடாது. மதுரையில தன்னுடைய தொகுதியான திருமங்கலத்துல ஒரு சட்டக்கல்லூரி இருந்தா நல்லா இருக்குமே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுப்பாங்களே. இதுக்கு பதில் யார் வந்து சொல்லுவா? யார் எங்க சட்டத்துறைன்னு சொல்லியாச்சு, சட்டத்துறை அமைச்சர் தான் வந்து சொல்லுவாரு. தற்போது இருக்கக்கூடிய நிதிநிலையை அனுசரித்து புதிய சட்டக்கல்லூரிகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்டந்தோறும் சட்டக்கல்லூரிகள் துவங்க வேண்டும் என்கின்ற நல்ல மனம் இருந்தாலும் கூட 120-130 கோடி ரூபாய் ஒரு சட்டக்கல்லூரிக்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தாலே தான் இப்பொழுது துவங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி எம்எல்ஏ ஒரு கோரிக்கை ஒன்று வச்சாரு அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு. அவர் சொல்லும் போது அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பரே நண்பரே. என்னன்னா அதுல சிவாஜி அவர்கள் வந்து வாக்கிங் ஜாக்கிங்லாம் போவாரு. சேகர்பாபு அவர்களும் திருச்சி எம்எல்ஏ என்ன பண்ணிருக்காங்க, உச்சி பிள்ளையார் கோயில் திராவிட ஆட்சியில மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களும் நானும் 2023ஆம் வருடம் திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயிலை ஆய்வு செய்தோம். அப்பொழுது 417 படிக்கட்டுகளையும் அமைச்சர் விறுவிறு என்று ஏறினார். நான் மெது என்று மெதுவாக ஏறினேன். சேகர்பாபு அவர்கள் விறுவிறு, இவரு மெது. ஆமா, அவர் வேகமா ஏறிட்டாரு, நான் மெதுவா ஏறிட்டேன். எனக்காகவது ரோப்கார் வசதி செய்து தரப்படும் என்று சட்டப்பேரவையிலே கூறினார். பீசிபிலிட்டி ஆய்வறிக்கை என்ன சொல்கிறது? ரோப்கார் வசதி செய்து தரதற்கு சாத்தியமா அல்லது சாத்தியம் இல்லையா? சாத்தியம் இல்லை என்றால் லிப்ட் வசதியாவது செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றேன். யோசிச்சு ஒரு பிளான்லாம் பண்ணி வைப்பாங்க. கேட்டிருக்காங்கல்ல, அதான் அப்பவே அமைச்சர் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக அவர் நாங்கள் அந்த மலைக்கு சென்ற போது கடினமாக ஏறினார் என்று கூறினார். அடுத்து இந்த ஆண்டு இறுதிக்குள் சுலபமாக இறைவனை தரிசனம் செய்கின்ற ஒரு நல்ல சூழலை உருவாக்கி தருவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அப்புறம் சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் வெடிச்சுது. டங்ஸ்டன் விவகாரம் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அந்த டிபேட் வரும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் எழுந்து அவர் ஒரு நீண்ட விளக்கம் ஒன்று கொடுத்தாரு. இந்த பிரச்சனையினுடைய நதி மூலம் என்ன, இந்த பிரச்சனையினுடைய ரிஷி மூலம் என்ன, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யார், இந்த பிரச்சனைக்கு முழு முதற் காரணம் யார் என்று நீங்கள் திரும்பி பார்ப்பேன் என்று சொன்னால், இங்கே அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் வேகமாக பேசினார்கள். அவரே மாநிலங்களவையில் உறுப்பினராக இருந்தவர்.
இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் மூல காரணம் தெரியுமா? பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் அன்றைக்கு மாநிலங்கள் அவையிலேயே அவர் அந்த மாநிலங்கள் அவையில் இந்த பிரச்சனை வருகிற போது அவர் அங்கே இந்த ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் எல்லாமே இருங்க நான் வரேங்க சார். ஏன் இல்ல நான் வர்றேன் சார். I'm not yielding. நாங்க டேட்டாலாம் கரெக்டா வச்சிருக்கோங்க. நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. நான் விளக்கம் இருங்க நான் பேசுறேன். ப்ளீஸ் உட்காருங்க. நான் சொல்றது கேளுங்க, தெளிவா கேட்கிறேன். ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் ஒரு மாநில அரசினுடைய ஒப்புதலை பெற்று மாநில அரசாங்கம் தான் இத்தகைய சில குறிப்பிட்ட கனிம வளங்களை ஏலம் விடலாம் என்கின்ற முறையை மாற்றி இவற்றையெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் என்கின்ற அந்த வட்டத்துக்குள்ளே அடைத்து அதை ஏலம் விடக்கூடிய அந்த முறையை மத்திய அரசு தன்னுடைய கையிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த சட்டம் அங்கே கொண்டு வருகிற போது அதை ஆதரித்து நீங்கள் ஆதரித்து உங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினரை ஆதரித்த அந்த காரணம்தான் இந்த அமைச்சர் பதில் சொல்லும்போது கவனிக்கணும். ரெண்டு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கா. உடனே முதலமைச்சர் அவர்கள் எந்திரிச்சிட்டாங்க. நீங்கள் தீர்மானத்தை ஆதரிச்சது உண்மைதான், அதற்காக நன்றி சொல்லுகிறோம், அதை மறுக்கல. ஆனால் அமைச்சர் சொல்வது நீங்கள் இதே பிரச்சனையை இப்ப உங்க உறுப்பினர்கள் பேசுகிற போது இந்த பிரச்சனையில ஆட்சிக்கு மக்களிடத்துல மதிப்பு இழந்து கொண்டிருக்கிறது, நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பேசினார். அதனால்தான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நம்முடைய அமைச்சருக்கு வந்திருக்கிறது. அதனால் அவர் பேசுகிற போது நீங்கள் மாநிலங்களவையிலே உங்கள் உறுப்பினர் என்ன பேசினார் அதுதான் கேள்வி. அதை சொல்லுகிறார். அது இல்லை என்று சொல்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? அப்படி பேசவில்லைன்னு சொன்னால் அது வளர்த்தி விட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரத்தோடு நான் சபாநாயகரை கொடுக்கிறேன், நீங்க இல்லை என்று சொன்னால் ஆதாரத்தை சொல்லுங்கள், அதற்கு பெரும் முடிவு எடுக்கலாம். துரைமுருகன் அவர்களும் டென்ஷன் ஆயிட்டார் அமைச்சர். அப்படியா? என்னங்க யாராவது ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? கேள்வி கேட்டாங்க. இவர் விளக்கம் கொடுக்கும்போது சவுண்ட் வந்துட்டே இருந்திருக்கு. பொதுவா ஆளுநர் உரையில யார் குறுக்கிட்டாலும் எந்த மாதிரி குறுக்கிட்டாலும் அல்லது ஒரு மாதிரியான சவுண்டுகளை கிளப்பினாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை மாண்புமிகு முன்னாள் அவையினுடைய அவையர் இங்க தனபால் அவர் அமர்ந்திருக்காங்க, அவரே சொல்லட்டும். நான் சொல்றேன், நீ பதில் சொல்றேன். இருங்க அந்த இடத்துல ஒரு டென்ஷன் ஆயிட்டாரு. அதிமுக வெளியே என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பிளாக் செட் போட்டிருக்காங்க. இப்பதான் தெரியுது. பொய் சொல்லாதீங்கன்னு ஒரு முழக்கம் போட்டு ஒரு போராட்டம் மாதிரி பண்ணிருக்காங்க சட்டமன்றத்துக்கு வெளியே. உள்ள முதலமைச்சர் உரையெல்லாம் படிச்சதுக்கு பிறகு அதிமுக அவங்க வெளியே வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு உடன்பாடு இல்லை, பொய் தகவல்களை தெரிவிக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் பொய் தகவல்களை, உண்மைக்கு மாறான தகவல்களை அவையிலே பதிவு செய்யக்கூடாது என்பதற்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். வேல்முருகன் அவர்களும் ஒரு சில விஷயங்கள்லாம் பேச ட்ரை பண்றாரு உள்ள. அப்படியே அவர் பேசிட்டே இருக்கும்போது அங்கேயும் ஒரு கூச்சல்கள் மாதிரி எழுந்திருச்சு. அவர் கோஷம்லாம் கொடுக்குறாரு. ஆமா, கவன ஈர்ப்பு கொண்டு வந்திருக்கிற நான் கொண்டு வந்த கவன ஈர்ப்பை சட்டமன்றத்தில் பேரவைத் தலைவர் அனுமதியோடு ஈர்த்து பேசிய பிறகு அதற்கு பதிலை முதலமைச்சர் அவர்கள் எழுந்து அளிக்கிறார்கள். அதுபோன்றுதான் அண்ணா நகர் பிரச்சனையை பேரவைத் தலைவர் அவர்கள் வேல்முருகன் கவன ஈர்ப்பு தந்திருக்கிறார் என்று வாசிக்கிறார். முதலமைச்சர் உடனே எழுந்து பதில் சொல்ல முற்படுகிறார். நான் உடனே தலையிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பேரவைத் தலைவர் வாயிலாக நான் இதற்காக கவன ஈர்ப்பு தந்திருக்கிறேன், அதனால் என்னுடைய கருத்தை பதிவு செய்யப்பட்ட பிறகு தாங்கள் இதற்கு பதிலளிங்கள் என்று கேட்கிறேன். உடனே ஆளுங்கட்சி வரிசையில் இருக்கிற பின்வரிசையில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பிரச்சனைக்கு நான் கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கிறேன், எந்த பிரச்சனையை நான் எழுப்ப முற்படுகிறேன் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அரைகுறையாக என்னை எதிர்ப்பது என்பது ஏற்புடையதல்ல. இது ஜனநாயக மாண்புக்கும் மரபுக்கும் எதிரானது. இந்த மாதிரி கூச்சல் போட நான் பேச வர்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டா தானே, நான் என்ன சொல்ல வரேனே அவங்களுக்கு புரிய மாட்டுது. இப்படி இருந்தா எப்படி நாங்க கூட்டணியில் இருக்கிறது பாஸ், அப்படி ஒரு ஃபீல் வந்துருமா? இருக்காங்க. அதனால நான் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கட்சி பாராமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அது அதிமுக திமுக என்கிற அரசியல் உட்கட்சி பிரச்சனைகளுக்கு நான் செல்லவில்லை. சட்டமன்றத்தில் உட்கார வேண்டிய ஒரு பர்சனாலிட்டிங்க சீமான் அண்ணன் இப்போ பிரஸ் மீட்ல உட்காந்துருக்காரு. இல்ல புரியல, அப்படிதான் சொல்லிக்கிறாங்க அவங்க கட்சியில. அண்ணன் சட்டமன்றத்துக்கு போனாங்க, சட்டமன்றத்துக்கா போவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர்லாம் அதிபர் கேண்டிடேட்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சுருக்குறீங்க. இதுல அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. சோ சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, 20 ஆண்டுகளா நடக்கிற கேடுகட்ட கேவலமான நாடகம். அந்த நாடகத்தை எங்க தாத்தா பார்த்து, எங்க அப்பா பார்த்து, எங்க சித்தப்பன் பெரியப்பன் மாமச்செல்லாம் பார்த்து இதாயிடுச்சு. இப்ப நவீன டிஜிட்டல் சினிமா வந்துருச்சு, அதுவும் உள்ளங்கையில உலகம் இருக்குது. அந்த தலைமுறை பிள்ளைகள் நாங்க. நீ எடுத்திருந்தா நான் சொல்றேன், நீ நான் ஒண்ணும் இல்லை என்ற ஒரு எம்எல்ஏ இருக்கேன்னா
எம்பி இருக்கானா? இல்ல நான் ஒரு பதவியும் இல்ல. நீ தான் எடுத்திருந்தானே பாக்குறேன் சொல்றேன். இப்ப பாருங்க, அதிமுகக்கும் திமுகக்கும் ஒரு ஓமை ஒண்ணு இருக்கு. நீங்க பழைய பாரதி ராஜா அவர்கள் படத்துக்கு நீங்க போனோம், இப்படி ஓபன் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு குடிசை வீடு இருக்கும், இப்படி ஒரு குடிசை வீடு இருக்கும், அந்த கோழிலாம் இருக்கும், அந்த கோழி எப்படி கவுத்திருப்பாங்க. அங்க 2 பெண்மணிகள் பேசிப்பாங்க. என்ன பேசிப்பாங்க? பேசிக்க மாட்டாங்களா, சண்டை போட்டுப்பாங்களாம். அதான் பாட்டு பாடிப்பாங்க 2 பேருமே. அப்படியே மாத்தி சண்டை போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி தான் திமுகவும் அதிமுகவும். எங்க ஊர்ல குழாடி சண்டை, தெருச்சண்டை எல்லாம் பாத்திருக்கீங்களா? எப்படி போடுவாங்கன்னு நான் சொல்றேன் பாருங்க. நான் வந்து திண்ணையில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேம்மா, இந்த எழுத்து வீட்டு அத்தையும் இந்த வீட்டு அத்தையும் சண்டை போடுவான். அடியே வாங்கி குடிச்ச சிரிக்கி, எந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் 4 காணி விளைஞ்சிட்டு தாண்டி உனக்கு இப்படி எடுத்துக்கிட்டு அடிக்குதுன்னு இந்த அத்தை பேசுவான். இவ கேட்டியலா கதைய? நான் தான் சட்டி ஏந்திக்கிட்டு சம்மணத்தை போட்டு வீட்டு வாசல் உட்காந்துருக்கேன்னா, சம்பா விளைஞ்சி சாஞ்சு கிடக்கு, உம்பார் இல்லாம ஊர்க்குருவி திங்குது. இவ வீட்டுல நான் போய் சட்டி ஏந்திக்கிட்டு நிக்கிறேன், இவ என்ன வார்த்தை பேசுறா பாத்துங்க. அப்படி சண்டை போடுவாங்க. எது அருமையா இருக்கடான். இந்த தெருச்சண்டை தான் டிஎம்கே ஏடிஎம்கே 60 ஆண்டுகளா போடுது. குரங்கு அப்பம் கதை ஒண்ணு இருக்குல்ல, 1ஆவதுல படிச்சதுங்க. அங்க பாருங்க அந்த மங்கி எல்லாத்தையும் சாப்பிட்றோம்ல, அந்த கதை மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு. நாங்க இந்த குரங்கு அப்பம் பிரிச்ச கதை தான். இங்கிட்டு இப்படி பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் நாங்க. அண்ட் இன்னொன்னு, சீமான் அவர்கள் தலைமையில் ஏதாச்சும் ஒரு கூட்டணி அமைய சான்சஸ் இருக்கா? சொல்றாரு இருங்க. அண்ணன் தம்பிங்கிறதெல்லாம் பாச நேசம்லாம் வேற, கொள்கை கோட்பாடு முரண் வேற. எதையாவது பேசி இது பொதுக்கூட்ட மேடையாக்கி வெறியேற்றி விட்டாதீங்க. போங்க, அப்புறம் பேசுவோம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஐயா அதை விடுங்க. அரசியல் இதுதானா, நடப்பது சரிதானா, கேள்விதான் கேட்க போனா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.